என்னடா உங்க ஊர்ல வெயில் இப்படி வெளுத்து வாங்குது? ஆமாம் சார், இந்த தடவை கொஞ்சம் அதிகம்தான். பக்கத்துல உன் ஃப்ரெண்டு வீடு ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் இல்லை சார். அதுக்கேண்டா கடுகடுன்னு பேசுற? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். என்னடா ஆச்சு? பஞ்சர்னு நினைக்கிறேன். ஆமா, மெக்கானிக் நம்பர் இருக்காடா? இருக்கு சார், நான் பார்க்குறேன். என்னடா இவ்வளோ வெயிலா இருக்கு? வா, ஐயோ, சார் எங்கே போனாரு? இவர் வேற எங்கேயாவது போயிடுறாரு. என்ன சார் இங்கே வந்து நிற்கிறீங்க? ஆமாண்டா, வெயில் ரொம்ப அடிச்சிச்சு. ஆனா இங்க வந்து நல்லா நினைக்கிறேன். என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? ஏன் நான்லாம் இங்க நிக்க கூடாதா? இல்லை, நிற்கலாம் சார். ஆனால் என்னடா இழுக்கிற? இல்லை சார், இது நான் படித்த காலேஜ். என்னது, நீ படிச்ச காலேஜா? ஓ, இந்த காலேஜா? இங்கே தான் நம்ம கிளையண்ட் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க. சரி வா, உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். இல்லை சார், நான் வண்டியை பார்த்துக்கிறேன். அட வாடா. ஃபஸ்ட் டே பிடிச்ச காலேஜில் கிடைக்காம கிடைச்ச காலேஜில் சேர்ந்தேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரும் இல்லை. ஃபஸ்ட் டேவே ஒரு மாதிரி பிடிக்காம தான் போயிட்டு இருந்தது. அதனால் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் வெளியே வந்துட்டேன். வீட்டில் சொல்லி பார்த்தேன், அவங்களும் முடியாது, படித்து தான் ஆகணுன்ட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, காலேஜ் போகவே பிடிக்கல. அப்போ தான் அவங்கள பார்த்தேன். சார், லீவ் ஃபார்ம் நாளைக்கு கொடுத்துட்றேன் சார். பதறாத, நீ ஃபஸ்ட் இயரு, நான் செகண்ட் இயரு. வழிவிடு, உள்ளே யாருன்னு பார்ப்போம். இந்தாளா, அப்போ நீ உள்ளே போன மாதிரி தான். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? அப்படி யாருடா உள்ளே இருக்கா? வா போய் பார்ப்போம். வணக்கம் சார். நீ வரலையாடா? அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா சார்? நிறுத்து. இப்போ என்ன அவங்களோட ஆடி இருப்ப, படிப்புல கோட்டை விட்டுருப்ப, அவ்வளோதானே? அதுதான் இல்லை, நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ அதே அளவு படிப்புலையும் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எனக்கு பர்சன்டேஜும் அதிகமாச்சு, பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாச்சு. 2 வருஷம் நல்லா தான் சார் போச்சு. சீனியர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் தனிமையை உணர ஆரம்பிச்சு. அவங்க போனதுலேருந்து எதுவுமே நல்லா போகாத மாதிரி இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுச்சு. என்னோட ஸ்டடீஸ்லேயே என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால் எனக்கு 5ஆவது செமஸ்டரில் அரியர் வேறு விழுந்தது. ஸோ அதில் என்னோடய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் என் கையை விட்டு போச்சு. நான் விளையாட்டாக செஞ்ச விஷயம் விவகாரம் ஆயிடுச்சு. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறது தெரியாமல் நான் மெசேஜ் பாம் போட்டேன். ஏய் சாரிடா, சும்மா தான்டா பண்ணேன். என்னடா சும்மா பண்ணேன்ட்டு? சும்மா தானடா சொன்னேன். நாட்டுக்கு தானடா பண்ணேன். எதுக்குடா அடிக்கிற? வேற வேலையே இல்லையாடா உனக்கு? நீ தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறா, நாங்களும் அப்படி இருக்க நினைச்சியா? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? எனக்கு வேலை வெட்டி இல்லையாடா? ஏய், காலேஜுக்குள்ள என்னடா சொல்ல? கண்ட போட்ட 2 நாயும் என் ரூம் முன்னாடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லேயே 5th செமஸ்டர் போயிடுச்சு சார். அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் கூட இருந்த 3 பேரை மறந்துட்டேன். சாரிடா, எனக்கும் பிளேஸ்மெண்ட் போயிடுச்சு, தெரியாமல் பண்ணிட்டேன்.
பசிக்கிற மாதிரி இருக்கு, வா கேண்டீனில் போய் டீ குடிச்சிட்டு வருவோம். டீயா? இங்கேயா? சரி, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, வாங்க. இதெல்லாம் ஒரு சண்டைன்னு சின்ன பிள்ளை மாதிரி பேசாமல் இருக்கீங்க. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். காலேஜ் லைஃப்ங்கிறது கடவுள் கொடுத்த வரல, கடவுளுக்கே யாரும் கொடுக்காத வரோம். கொஞ்சம் கிரிஞ்சாக தான் சார். என்னைக்காச்சும் நீ அவங்க கூட பேசணும்னு நினச்சிருக்கியா? நினச்சிருக்கேன் சார், ஆனால் ஈகோ தடுத்துருச்சு. ஈகோவே தப்பு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஈகோ அதை விட தப்பு. அதை நீ இத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணுற பார்த்தியா, அது அதை விட பெரிய தப்பு. அப்படி ஈகோ விஷயம் என்னடா சாதிக்க போற? போடா போய் அவங்ககிட்ட பேசுறா. டே கண்டோ, பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன பாருவ? சார் இந்த ஒரு நிமிஷம் பில் மட்டும் பே பண்ணிங்க, நான் வந்துடுறேன். டே என்கிட்ட காசுலாம் இல்லடா. டே கண்டோ, எவ்வளோ நாளாடா கால் பண்ணாலும் கால் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை வரல, ரீயூனியன் கூட வராமல் இருக்க, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா? சாரிடா. துவைக்கு எவ்வளோ கோவம் வருதோ? வாடா என்ன. அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? இதே காலேஜில் தான் ப்ரொஃபஸராக போட்டிகிட்டு இருக்கேன். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி சாரி கேட்கணும்டா. உண்மையிலே நல்ல நாள் தான் போல அவனுக்கு. ஓடி படாம ஆடி நிலாவ மீறி தினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கொழாவி கூடி தொடாவி தேடி அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே, அஞ்சு வண்ண பூவே, உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். பிஞ்சு விரல் எங்க, கொஞ்சம் குரல் எங்க, அஞ்சுகமே கண்ணே, அஞ்சுகமே கண்ணே.